எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு மதிய வணக்கத்துடன் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே சபா. நேரம் 3 மணி 2 நிமிடம். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம எந்த டாப்பிக்கில் டாக்டர்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூடவே பிறந்தது அப்படின்ற மாதிரி எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு கவலையே இல்லைப்பா, நான் வந்தே தீருவேன் அப்படின்னு வருஷத்தில் ஒரு முறையாவது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சளி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா காய்ச்சல். எப்படி இருந்தாலும் இவை ரெண்டும் நமக்கு வராமலே இருக்காது. இன்று ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சளி மற்றும் காய்ச்சல் குறித்த தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். விளக்கமளிக்க நம்முடன் நிலையத்தில் இணைந்துள்ளார் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். ஓகே சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஏன்னா மக்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த சளி மற்றும் ஃபீவர், அதாவது காய்ச்சல் அப்படின்றது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயந்தான். ஆமாம். ஸோ பொதுவாக இந்த சளி பிடிச்சா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்கலனாலும் சரி, குறிப்பிட்ட நாட்கள் வரை இருந்தால் தான் சரியாக போகும். அது சரி ஆகிறதுக்குன்னு தனியாக இவ்வளோ டேட்லேயே பர்டிகுலராக சரியாகாது அப்படின்னு சொல்கிறாங்களா, அது சரியா? ஃபஸ்ட்டு நம்ம சளிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காமன் கோல்டு நம்ம சொல்கிறது. அதுக்கு மோஸ்ட் காமன் காசிட்டிவ் ஏஜென்ட், அது காமன் காஸ் பண்ணுறது வைரஸஸ் தான். ஸோ நிறைய இருக்குது, வைரஸஸ்லேயே நிறைய இருக்குது. இப்போ காமனாக பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொரோனா வைரஸு, அப்புறம் இது தவிர ரைனோ வைரஸஸ் இருக்குது, அடினோ வைரஸஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் காமன் கோல்டு அப்படின்னா வைரஸஸ் தான். ஸோ பாக்டீரியா எல்லாம் காஸ் பண்ணாது. ஸோ நம்ம அந்த வைரஸஸ் எடுத்துகிட்டா அதில் நிறைய வைரஸஸ் இருக்கும்போது எல்லாமே ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீசஸ் தான். எல்லாமே இந்த வைரஸஸ் காஸ் பண்ணுற காமன் கோல்டு. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் ஒரு 6 to 7 days, சம்டைம்ஸ் 8 to 10 days கூட இருக்கலாம். பட் இது மோஸ்ட்லி எல்லாமே இந்த வைரஸஸ் செல்ஃப் லிமிட்டிங் வைரஸஸ். வெரி ரேர்லி இட் கோஸ் ஃபார் காம்ப்ளிகேஷன்ஸ். எஸ்பெஷலாக இன் கேஸ் ஆஃப் இப்போ வந்திருக்க அந்த கோவிட் மாதிரி வர்றது, நாங்கள் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு பிரிக்கலாம் நம்ம இன்ஃபெக்ஷன்ஸை. ஸோ கோவிட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் போகும். மற்ற எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த வைரஸ் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லேயே தான் இருக்கும். அதாவது லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னா கீழே நுரையீரல் லங்ஸ் வரைக்கும் போகிறது கோவிட் போகும். மற்றபடி மற்ற வைரஸஸ் நான் சொன்ன இந்த மற்ற ரைனோ வைரஸ், அடினோ வைரஸஸ் இதெல்லாம் ஜென்ரலாக அப்பர் ரெஸ்பிரேட்டரியிலே தான் இருக்கும். அது கீழே போகாது. ஸோ அதுக்காக நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி செல்ஃப் லிமிட்டிங் தான் இது. ஓகே சார். இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னன்னாக்கா, சளி பிடிக்குது அப்படின்னாக்கா நீ இந்த ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்றதுனால தான் உனக்கு சளி பிடிக்குது, இதெல்லாம் நீ அவாய்ட் பண்ணிட்டேன்னா சளி பிடிக்கிறத தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா, இந்த உணவுப் பொருளெலாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக சளி பிடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நிறைய மித்ஸ் இருக்குது நம்ம ஊரில். நாங்களே சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. பட் அது எல்லாமே மித்து, எதுவுமே ஃபேக்ட் கிடையாது. நீங்கள் எல்லா உணவுகளும் சாப்பிட்லாம். ஆக்சுவலாக சளி பிடிக்கிறதுக்கு மெயின் காரணமே நம்ம இம்யூனிட்டி குறையிறதால தான். ஸோ நீங்கள் எல்லா ஃபுட்டும் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு இம்யூனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த பழம் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, ஆரஞ்சு சாப்பிடக்கூடாது, கிரேப் சாப்பிடக்கூடாது, நிறைய சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே மித்ஸ். இன்ஃபேக்ட் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காது. ஆரஞ்சஸில் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் கவரிங். ஸோ இது எல்லாமே நம்ம மக்கள் மத்தியில் இருக்கிற மித்ஸ். இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. அப்போ சளிக்கும் சாப்பாட்டு பொருளுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. எந்த சாப்பாட்டு பொருள் எடுத்தால் எதனால தான் சளி பிடிக்குது அப்படின்னு எந்த ஒரு எதுவும். சளி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி காஸ் பை வைரஸஸ். நான் சொன்ன மாதிரி எப்படி பரவுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி பரவுதுன்னா ஃபுட்ஸால் பரவாது டெஃபினட்டாக. எப்படி பரவுது அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சளி பிடிக்கிறது காமன் ரீசன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான். குழந்தைங்க ஃபஸ்ட்டு குழந்தைங்க தான். குழந்தைங்க ஸ்கூல் போவோம். ஒரு குழந்தைக்கு அந்த ஸ்கூலில் இருக்க கிளாஸில் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கு இருந்ததுன்னா எல்லா குழந்தைக்கும் மூக்கு விழுவோம். அந்த குழந்தை வீட்டுக்கு வருவோம். அந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சளி பிடிக்கும். எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா ஏர் பாண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸில் தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஃபுட்ஸால் டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ இன்னொன்று டிரான்ஸ்மிட் ஆகுது. இன்னொரு ரீசன் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க தும்முறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது பக்கத்தில் நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வைரஸ் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸில் தான் டிரான்ஸ்மிட் ஆகும். இல்லை கிளாஸ்லலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இருமுறது அதில் தான். இப்போ ஒருத்தங்க இருமுறாங்க அப்படின்னா பக்கத்தில் அந்த ஒரு டேபிள் இருக்குது, டேபிளில் படும் நம்ம இருமுற சளி இதெல்லாம் படும்போது அங்கே வைரஸஸ் அங்கே இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். நம்ம போய் அந்த இடத்த தொடுறது, அப்புறம் அது நம்ம மூக்கில் வைக்கிறது. ஸோ இப்படி டிரான்ஸ்மிட் ஆகும். இல்லை அவங்க யூஸ் பண்ண ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃபை வாங்குறது, இந்த மாதிரி தான் மோஸ்ட் காமன் ரூட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ். மற்றபடி ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் ஃபுட்ஸால் டிரான்ஸ்மிட் ஆகாது. ஓகே.
சரி, இப்போ வந்து ஒரு நம்ம ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, ஒரு தடவை ஒரு டிசீஸ் வந்து நம்ம உடம்புல வந்துருச்சுன்னா அதுக்கான வந்து எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்புல கிரியேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சளி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைனோ வைரஸஸ் தான் சொன்னேன் நான். காமன் காஸ் ஆஃப் காமன் கோல்டுன்னு, கோவிட், கொரோனா வைரஸ், இதெல்லாம் நிறைய சீரோ டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஒன்றுத்துலேயுமே. ஸோ ஒன்றுத்துக்கு தான் ஒரு வாட்டி சளி பிடிச்சுன்னா அந்த ஒரே ஒரு சீரோ டைப் மட்டும் தான் நமக்கு இம்யூனிட்டி வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 சீரோ டைப் இருக்கும். அது எதுக்குமே இம்யூனிட்டி கிடைக்காது நமக்கு. ஸோ அடுத்த சீரோ டைப் வந்துடும் அது டெஃபினட்டாக. ஸோ காமன் கோல்டுக்கு வந்து அதுக்கு சீரோ டைப்ஸ் வேறு இருக்கிறதால நமக்கு இம்யூனிட்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இம்யூனிட்டினா அந்த ஸ்ட்ரெயினுக்கு மட்டும்தான் வரும். அது மட்டும்தான் ரெண்டாவது வாட்டி வராமல் இருக்கும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய சீரோ டைப் இருக்கிறதால அது பரவிட்டே தான் இருக்கும் அது. ஓகே சார். இப்போ வந்து சளி பிடிச்சா வந்து நமக்கு வந்து மூக்கு ஒழுகிறது, இருமல் வருது, சளி வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய நோய்களில், அதாவது வந்து இந்த நிமோனியா, டிபி போன்ற நோய்களில் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்குது. இதை வந்து நம்ம நார்மலாக இருக்கிற காமன் கோல்டுக்கும் இதுக்கும் வந்து நம்ம எப்படி வந்து வேறுபாடு கண்டுபிடிக்கிறது? இது எப்படி வந்து நம்ம சொல்லலாம்? அதாவது நம்ம சொன்ன மாதிரி இந்த சளி பிடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து 2 டைப்ஸ்னு சொன்னேன் நான். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், மேலே மட்டும் தொண்டை வரைக்கும் இருக்கிறது. இன்னொன்று வந்து லங்ஸ்குள்ளே போகிறது. ஸோ நம்ம வைரஸஸில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் தான் இருக்கும். ஆனால் இப்போ சம் டிசீசஸ் லைக் டிபி, நீங்கள் சொன்ன மாதிரி நிமோனியா, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண காமன் கோல்டு மாதிரி ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே அது கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இனிஷியல் ஸ்டேஜஸில் இதை நம்ம வேறுபடுத்த முடியாது. இது வந்து அதே மாதிரி தான் ஃபீவர், காமன் கோல்டு, காஃப் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். பட் யூஸ்வலாக நம்ம சொன்ன மாதிரி இது செல்ஃப் லிமிட்டிங்காக இருக்கும். வைரஸஸ்லாம் ஒரு 6 to 7 days, 5 to 7 days, 8 daysலேயே செட்டில் ஆகிடும். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம டிசீஸோட சிவியரிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். 8 to 10 daysல நீங்கள் நார்மலாக குறைஞ்சிரும். ஆனால் இந்த சொன்ன மாதிரி டிபி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 daysக்கு காஃப் இருந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 2 weeksக்கு வந்து காஃப் இருந்தாலே டெஸ்ட் பண்ணணும் போய்ட்டு. டிபிக்கு நிமோனியா இருக்கிறது, ஃபீவர் குறையவே குறையாது, இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபீவர் நமக்கு குறையாமல், சிம்டம்ஸ் குறையாமல் ஒரு 2 weeks மேலே இருக்குது அப்படின்னா நம்ம இமீடியட்டாக நம்ம பக்கத்தில் இருக்க டாக்டரை இல்லை ஹெல்த் கேர் விசிட்லேயே போய் பார்க்கணும். ஸோ வந்து இந்த செல்ஃப் லிமிட்டிங்ன்றத கான்செப்டை வச்சு தான் நம்ம வந்து வேறுபடுத்த முடியும். ஒரு 7லேருந்து 8 நாளைக்குள்ளே சரியாக போயிடுச்சுன்னா இது காமன் கோல்டாக இருக்கலாம். அதை தாண்டி ஒரு சில வைரஸஸ், இப்போ கோவிட் மாதிரி வைரஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது காமன் கோல்டு மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் எல்லாருக்குமே. பட் சில பேர் யாருக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து லங்ஸில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு செல்ஃப் லிமிட்டிங்காக ஒரு 5 to 7 days நமக்குள்ளே எல்லாமே சரியாகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா இருந்துகிட்டே இருக்குது சிம்டம்ஸ். எனக்கு ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது, தலைவலி இருந்துகிட்டே இருக்குது, குறைய மாட்டேங்குது, சளி இருந்துகிட்டே இருக்குது, காஃப் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் டெஃபினட்டாக பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் பார்த்தே ஆகணும். இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். காமன் கோல்டே வந்து அதிக நாளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது எல்லாமே வந்து இம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான். இப்போ நம்மளோட நமக்கு நல்ல இம்யூனிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம பாடி வந்து நல்லா ஃபைட் பண்ணி அதை வந்து வைரஸஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இம்யூனிட்டி கம்மியாக இருக்குன்னா ஜென்ரலாக இட் வில் டேக் டைம். கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் நாள் ஆகலாம். அது இன்னும் வந்து சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், இப்போ வந்து ரீசெண்ட் அவுட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா அவுட் பிரேக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இம்யூனிட்டி நல்லா இருக்குது அப்படின்னும் போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேலே மட்டும்தான் வந்துட்டு போயிடும் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேயே. இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸாவே வந்து நிமோனியா காஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வைரஸ் ஜென்ரலாக சொல்லுவாங்க வைரஸ் வந்து உள்ளே போகாதுன்னு. பட் கோவிட், இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி வைரஸஸ்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுவே நிமோனியா காஸ் பண்ணும். இல்லை அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் ஆடட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். நம்ம சூப்பர் ஆடட் இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் அவர் இம்யூனிட்டி. எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா வச்சுக்கணும். நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு நம்மளோட டயட் ஹேபிட்ஸை, நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம வச்சுக்கும் போது தான் நம்ம இம்யூனிட்டி நல்லா இருந்ததுன்னா தான் நம்ம இது பண்ணணும். இதெல்லாம் மீறியும் வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் நமக்கு இதெல்லாம் தான் நம்மளோட கண்ட்ரோல் லெவலில் இருக்குது. தவிர்க்கிறதுக்கு இந்த விஷயத்தை நம்ம வைரஸோட ஸ்ட்ரெயின், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு பேண்டமிக் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ இம்யூனிட்டி யாருக்குமே இல்லை. ஸோ அதனால தான் அது ஒரு பேண்டமிக்காக மாறிச்சு. அது இன்னொன்று வந்து அந்த கோவிடோட விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த வைரஸஸ்க்கு
அதுவும் வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ இம்யூனிட்டி இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாருக்கும் வரும். அந்த வைரஸோட பவர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எல்லாருக்குமே வரும். அதுவும் வரும். ஆனால் வந்து அதோட தாக்கம் வந்து நம்மளோட இம்யூனிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ வந்து இப்போ ஜென்ரலாக வந்து கோல்டு வந்துருச்சு அப்படின்னாக்கா வீட்டில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், அதை வந்து மேற்கொண்டு மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கணும், அதே சமயத்தில் அவங்கள வந்து குணப்படுத்தணும் அப்படின்னாக்கா வீட்டில் நம்ம செய்கிறது என்ன? ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வைரஸ் எப்படி பரவுது அதுதான் இம்பார்ட்டன்ட். அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம காமன் கோல்டு இஸ் ஸ்ப்ரெட் பை மோஸ்ட்லி ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ். ஸோ வீட்டில் யாருக்கு அப்படி கோல்டு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு, வேலைக்கு போகக்கூடாது. ஏன்னா அது அடுத்தது அங்கே போனால் அங்கே யாருக்கு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சிவியராக இருக்கும்போது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மெயினாக வந்து ஹேண்ட் வாஷிங் வந்து ரொம்ப மிக மிக இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஏன்னா வந்து உங்கள் கை அதில் தான் வந்து அங்கங்கே தொடுறது, அதனால தான் ஸ்ப்ரெட் ஆகும் வைரஸஸ். கை வாஷ் பண்ணுறது, நல்ல ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும். டேக் பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். இப்போது அப்புறம் ஃபீவர் இருக்குது அப்படின்னும் போது பேராசிட்டமால் எடுத்துக்கலாம். இல்லை சிவியராக இருக்குன்னா டாக்டர்கிட்ட போகணும். பட் வெறும் ஃபீவர் இருக்குது அப்படின்னா பேராசிட்டமால் எடுத்துக்கலாம். டேக் பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். பாடி ரெஸ்ட்டில் இருக்கணும். கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். இதுதான் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது. காஃப் பண்ணும்போது மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும் காஃபை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இல்லை கை வச்சு அது மாதிரி வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம. ஸோ இது மாதிரிலாம் பண்ணோம்னா இட் வில் ரெடியூஸ் த டிரான்ஸ்மிஷன். ஸ்டீம் இனலேஷன் பண்ணலாம், ஆவி பிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். இது வந்து நம்ம சிம்டமேட்டிக்காக நம்மளோட சிம்டம் வந்து கொஞ்சம் குறைக்கும். நேரம் 3:19 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சளி மற்றும் காய்ச்சல் குறித்த தகவலை தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்று ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்மளுடைய இணைஞ்சிருக்காரு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். சார், அதாவது வந்து இப்போது சளி பிடிக்கிறத பற்றி தான் பேசியிருந்தோம். எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, சளியே பிடிக்காமல் இருக்கணும்னாக்கா நம்ம ஏதாவது வழி இருக்கா, நம்ம ஏதாவது பண்ணலாமா? அதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் மனுஷனாக பிறந்தா கட்டாயம் சளி பிடிக்கும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்மளோட இம்யூன் பாடி சிஸ்டத்தை நம்ம நல்லா வச்சுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சளி பிடிக்காம நான் வந்து வீட்டுக்குள்ளவே இருக்கணும். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தைங்களை வந்து எங்கேயுமே இது பண்ணக்கூடாது, வெளியில் போய் விளையாடக்கூடாது, அதெல்லாம் பார்க்குறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சி குழந்தைங்க அதுலேருந்து வெளியில் வர்றதே வந்து அது ஒரு இம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு சளி பிடிக்கும் போதும் அந்த குழந்தைங்க எப்படி வராங்க எல்லாரும் வராங்கன்றது இம்யூனிட்டி நமக்கு டெவலப் ஆகுது. ஸோ ஒரு வாட்டியும் வரும்போதும் ஸோ நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இம்யூன் சிஸ்டம் நமக்கு ஒர்க் ஆகும். நம்மளோட எல்லா பி செல்ஸ், டி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகும் நமக்கு. ஓகே சார். ஸோ வந்து வெளியில் போய் விளையாடுனதுனால நமக்கு இம்யூனிட்டி வந்து அதிகமாக தான் ஆகுது. அதனால் வந்து நமக்கு நோய் வருதுன்றதுக்காக வந்து வெளில போகாமல் விளையாடாமல் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு நம்ம இம்யூன் சிஸ்டம் எக்ஸ்போஸ் ஆகாது. திரும்ப வெளியில் போகிறப்ப அதிகமாகும். ஆமாம். அதனால் எப்போவுமே வந்து நம்மளை எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, கோவிட் முடிஞ்ச பிறகு நம்ம மாஸ்க்கை கழட்டினா தான் நமக்கு வந்து நார்மலாக வர முடியும். நம்ம இன்னும் மாஸ்கே போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம எக்ஸ்போஸே ஆகும். நம்ம இம்யூன் சிஸ்டம் இன்னும் எக்ஸ்போஸ் ஆகாது. எக்ஸ்போஸ் ஆகணும் எல்லாத்துக்குமே நம்ம இம்யூன் சிஸ்டம். அதாவது நம்ம உடலானது எதிர்ப்பு சக்தியை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அதை போய் நம்ம போய் நிற்கணும், போயிடணும். ஆமாம், அப்போ தான் வந்து நமக்கு டெவலப் ஆகும் நம்ம இம்யூனிட்டி. ஓகே சார். ஸோ வந்து இந்த சளியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய்ச்சல். இந்த காய்ச்சல் வந்து எந்த கிருமி தொற்றால் அதிகமாக ஏற்படுது? இப்போ சளி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வைரஸ்கள் வந்து சளியை வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சல் சொல்கிறோம்ல, அது வந்து எப்படி வருது? மோஸ்ட்லி ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு கோல்டு, ஃபீவர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன அதே ரீசன்ஸ் தான். ஃபீவருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது நமக்கு வந்து எப்படி காமன் கோல்டு ஸ்டார்ட் ஆகுது, லைட்டாக தொண்டை இருமல், தொண்டை கரகரன்னு வரும். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகும். இதே தான். ஸோ ஃபீவருக்கும் காமன் காசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது காமன் கோல்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாக்டீரியல் காசஸ்ன்னு சொல்லுவோம். பாக்டீரியல் காசஸும் ஸ்டார்ட் ஆகும். பேரசைட்டிக் காசஸ் இருக்குது. பாக்டீரியல் காசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டு எல்லாம் வந்து பாக்டீரியல் காசஸாக வரும். இப்போது டிபி, நிமோனியா இதெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேரசைட்டிக் காசஸ், மலேரியா, அதெல்லாம் வந்து ஃபீவர் காஸ் இருக்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் ஃபீவர் காஸ் பண்ணணும். நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டே பிரிக்க முடியாது இதனாலன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இது என்ன காசுன்னு. இப்போ ஒரு காலர் லைனில் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் டே எனக்கு தொண்டை வந்து அப்படியே வறண்ட மாதிரி இருந்தது. அடுத்த நாள் கெட்டியாக சளி வந்தது. தொண்டை அப்படியே வறண்ட மாதிரி இருந்தது. செகண்ட் டே வந்து கெட்டியாச்சு சளி. அதுக்கப்புறம் தண்ணி ஆச்சு. அதுக்கப்புறம் கெட்டியாகுது. இது எதனால சார்? எத்தனை நாளாக இருக்குங்க? 1 வீக்காக இருக்கு சார்.
இப்போ சரியாயிடுச்சா? இல்ல இருக்கு தனியா இது வருது, சளி வருது. பட் சிந்தனம்னா கையிலேயே ஒட்டுது. ஹலோ, சொல்லுங்க. உங்களுக்கான விளக்கங்களை டாக்டர் இப்போ கொடுப்பாருங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது மோஸ்ட்லி அலர்ஜிக் மாதிரி இருக்குது. அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சளி வருது, திடீர்னு திக்காகுது, அப்புறம் திருப்பி இருந்துகிட்டே இருக்குது. எல்லா சளியும் காமன் கோல்டும் பார்த்தீங்கன்னா ஃபீவரோடு தான் இருக்கும். ஸோ ஒரு 6-7 நாட்கள் சரியாயிடும் நமக்கு. அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வண்டியில் போகிறது இதனால் கூட உங்களுக்கு சளி இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இது பக்கத்தில் இருக்க டாக்டர் என்ன ரீசன் பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள். ஓகே, அந்த நேயர் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கும் ஒரு கேள்வி. அதாவது வந்து இப்போது நமக்கு ஜென்ரலாக வந்து வைரஸ்னால சளி பிடிக்குது அப்படின்றது ஒரு விஷயம். இன்னும் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன சார்? அது அலர்ஜி வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபஸ்ட்டு நான் படித்தது யூஜி பிஜி படித்ததெல்லாம் சென்னையில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது வண்டியில் தான் போயிட்டு வருவோம். நாங்கள் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு டெய்லி தும்மல் வரும். இருந்துகிட்டே இருக்கும், சளி இருந்துகிட்டே இருக்கும், ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்புறமா என்னோட மார்னிங்கில் கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுவேன் நான். ஸோ இது வந்து மெட்ரோவில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப காமன். ஓகே, அது அலர்ஜியால் வர்றது. அது சம்டைம்ஸ் இது வந்து யூ கேன் பிகம் சிக். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்து ஒரு செட்ரிசனோ ஒரு ஆன்டிஹிஸ்டமின் போட்டிங்கன்னா சரியாயிடும். இதுதான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். நம்ம இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் அங்கே இருக்கிறதால உங்களுக்கு வர வியாதி இது. ஓகே, நான் பாண்டிச்சேரி வந்தவொடனே சரியாயிடுச்சு எனக்கு. ஸோ இது அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்ற பர்டிகுலர் ஏரியாவில் நமக்கு இருக்கிற அலர்ஜினால வர்றது. மோஸ்ட்லி மெட்ரோஸில் இருக்கவங்களுக்கு பாதி பேருக்கு இந்த ப்ராப்ளம். இப்போது நம்ம வந்து காய்ச்சல் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா ஜென்ரலாக ஒரு வைரல் காய்ச்சல்னு வச்சுக்கலாம், வீட்டில் நாம் என்ன செய்யலாம்? முன்னாடியே நம்ம வைரல் ஃபீவருக்கு என்னென்ன பார்த்தோமோ, நம்ம வைரல் கோல்டுக்கு என்னென்ன பார்த்தோமோ அதே தான். சிம்டமேட்டிக் ரிலீஃப்னு சொல்லுவோம் நம்ம, சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான். ஸோ இப்போது ஒரு ஃபீவர் இருக்குது, எனக்கு மைல்டாக எனக்கு வந்து ஹெடேக் இருக்குது அப்படின்னா ஒரு பேரஸ்டமால் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் பேரஸ்டமால் வந்து 3 times இல்லை 4 times வரைக்கும் போடலாம். நீங்கள் 4 times போடலாம். அப்புறம் வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், நல்ல ஒரு சூடாக ஏதாவது குடிக்கலாம். நீங்கள் சால்ட் வாட்டர் காகல் பண்ணலாம், உப்பு தண்ணி போட்டு நல்லா வாய் கொப்பளிச்சு அது பண்ணலாம். நீங்கள் சில்லுன்னு தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஹாட் வாட்டர் நல்லா அப்பப்போ குடிச்சிட்டே இருக்கலாம். சூடாக டீ குடிக்கலாம், ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணலாம், ஆவி பிடிக்கலாம். ஸோ நல்லா தண்ணி குடிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 to 4 days இது பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு சரியாகலை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட. ஓகே சார். ஸோ வந்து இப்போது இந்த ஃபீவருக்கு வந்து நம்ம வந்து பேராசிட்டமால் அப்படின்றத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போது சிலர் என்ன பண்ணாங்கனாக்கா, ஏதாவது ஒரு காய்ச்சலோ ஏதாவது வந்துச்சுன்னா உடனே வந்து கடகன்னு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியிலே எங்கேயோ போயிட்டு ஒரு 2 மாத்திரை வாங்கி பார்த்து அப்படியே சரியாக போயிடுது. இது வந்து நல்லது தானா? இப்படி பண்ணலாமா? ஆக்சுவலாக உங்களுக்கு நம்ம காமனாக என்ன பண்ணுவோம்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நம்மளோட ப்ராப்ளத்தை சொல்லி மெடிசன் வாங்குவோம். உங்களோட ப்ராப்ளத்தை எங்கே சொல்லணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட தான் சொல்லணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி, ஏன்னா அவங்க தான் MBBS முடிச்சு, அவங்க தான் தெரியும் என்ன ப்ராப்ளம், அதை பற்றின டீட்டெயிலாக படித்து அதுதான் தெரியும். ஜென்ரலாக இப்போ ஃபார்மசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் யாரையும் குறை சொல்லலை. ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது, நான் பக்கத்தில் நிற்கும்போது பார்த்தேன்னா நிறைய டாக்டர்ஸ் நோட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு எடுத்து கொடுக்கறது ஒரு அசித்ரோமைசின் எடுத்து கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு பேரஸ்டமால் கொடுப்பாங்க, ஒரு செட்ரிசின் கொடுப்பாங்க. ஸோ அசித்ரோமைசின் அப்படின்றது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அசித்ரோமைசின் ஒரு மாத்திரை, பேரஸ்டமால் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. இது ஒரு வேலைக்கு போடுங்க அப்படின்வாங்க. அசித்ரோமைசின்றது ஒரு ஆன்டிபயோட்டிக். ஓகே, ஸோ ஆன்டிபயோட்டிக்ன்றது இட் இஸ் நாட் அட் ஆல் நீடட் ஃபார் அ வைரல் இன்ஃபெக்ஷன். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அது வைரஸ். ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது வந்து பாக்டீரியாவுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதால ஒரு பலனும் கிடையாது, ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் நம்ம காமனாக என்ன ஆகுதுன்னா, ஒரு காமன் கோல்டு அப்படின்னாலே ஒரு அசித்ரோமைசின் இல்லை எரித்ரோமைசின் இல்லை ஒரு ஆம்பிசிலின் இதை முதல்ல வந்து நீங்கள் போடுங்கன்றாங்க. பட் அது தேவையில்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் தான் அவங்க தேவைப்பட்டால் மட்டும் கொடுப்பாங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஏன் அதை முக்கியமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப காமனாக இருக்கிறது என்னென்னா ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு. நான் கிளியராக சொன்னேன், இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். ஒரு பேஷண்ட்டுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ தான் அசித்ரோமைசினை யூஸ் பண்ணணும். அசித்ரோமைசின், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். பட் இந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் கொடுத்து என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் ரெசிஸ்டன்ட் ஆகிடுது. ஓகே, வேலை செய்யாமல் போயிடுது. இப்போ பேஷண்ட் அந்த பாக்டீரியாவுக்காக கொடுக்குறப்ப அது வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஆம்பிசிலின்லாம் இப்போ ஹாஸ்பிட்டலில் கிடையவே வேலையே செய்யாது. இப்போ அடுத்து மேலே நம்ம போயிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு காமன் ரீசன், இதுவும் ஒரு ரீசன். நம்ம வந்து ஒரு மாத்திரையாக போடுறது, ஒரே ஒரு டோஸ் போடுறது, இதெல்லாம் வந்து இட் இஸ் வெரி காமன் டு மேக் அ ஆர்கானிசம் பாக்டீரியா ட்ரக் ரெசிஸ்டன்ட்.
ஸோ இதுதான் இப்போதைக்கு பெரிய பிரச்சனையாயின்னு இருக்கு உலகத்திலேயே. ஏன்னா நமக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு மாத்திரை ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை. இப்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் நின்றுடுச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜில் நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இப்போது புதுசாக எதுவுமே இல்லை. ஸோ கண்டுபிடிக்கவும் மாட்டேங்கிறாங்க. இருக்கிறதே வச்சு தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் நம்ம. இதனால் டெத்ஸே வருது. இப்போ நிறைய டெத் நடக்குது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸால். ஓகே சார். ஸோ வந்து இப்போ அதாவது வந்து நம்ம எப்படி வெளியில் போனால் எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அது மாதிரி பாக்டீரியாக்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறப்ப அதுவும் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடுது. ஆமாம். திரும்ப நம்ம அந்த அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த உலகத்தில் நம்ம தான் முக்கியம்னு நினைக்கிறோம். நம்மளை விட முக்கியமானவங்க நமக்கு முன்னாடியே வந்திருக்காங்க. பாக்டீரியா வைரஸஸ்லாம் நமக்கு முன்னாடியே இருக்காங்க. ஸோ அவங்களும் சர்வைவ் ஆகணும். அவங்களுக்கும் சர்வைவல் மெக்கானிசம் இருக்குது. ஸோ அந்த சர்வைவல் மெக்கானிசம் தான் அது அவங்க சர்வைவ் ஆகிறதுக்கு அது என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கும் அது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ரெசிஸ்டன்ட் வந்துடுது. ஸோ புதுசாக அவங்க வந்து புதுசு மெக்கானிசம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாக்டீரியாவும் வைரஸஸும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு நமக்கு தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றது நிறுத்துகிறோமோ இப்போ இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஓகே சார். நேரம் 3:35 45 நொடிகள். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்று வந்து சளி மற்றும் காய்ச்சல் குறித்த விவரங்களை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஷோவில் இணைஞ்சிருக்காரு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்போது ஒரு காலர் லைனில் இருக்காரு. அவர் என்ன கேட்க போகிறாரு அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வெள்ளியனூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேன் சார். ஓகே, உங்களுடைய டவுட் என்ன அப்படின்றத நீங்களே வந்து மருத்துவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுக்கலாம். கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கங்க. ஜலதோஷம் பிடிச்சிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக தும்பல் வருது டாக்டர். மூக்கால் அப்படியே தண்ணி மாதிரி ஒழுகுது டாக்டர். எதனால்? அதுதாங்க அதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். அது அப்படி தான் இருக்கும். காமன் கோல்டில் இதெல்லாம் காமனாக தான் இருக்கும். ஃபீவர், உங்களுக்கு இருமல், சளி, தொண்டை கரகரப்பு, இதெல்லாம் தான் இருக்கும் சிம்டம்ஸாக உங்களுக்கு. ஸோ இது எத்தனை நாளாக இருக்குது நமக்கு, இது அப்படி தான் பார்க்கணும் நீங்கள். இது கூட உங்களுக்கு ஃபீவர் இருக்கா? ஃபீவர்லாம் இல்லை டாக்டர். ஆனால் கோல்டு மட்டும்தான் இருக்குது. தும்பல் வந்து ஓவராக வந்து அதான் இதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி தான். வெறும் தும்மல் மட்டும் இருக்குது, வெறும் மூக்கு மட்டும் ஒழிவிட்டே இருக்குது அப்படின்னா இதுவும் அலர்ஜிக் காசு தான் இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க மெடிசன் டாக்டர் யாராவது அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன. சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. நன்றி சார். நம்ம வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது போல் வந்து ஃபார்மசியில் போய் வாங்குறதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டாக்டர்ஸே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம மக்கள் நம்மளே வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 2 நாள் போட்டதுக்கப்புறம் வந்து உடம்பு வந்து ஓகே ஆகிடுது அப்படின்னாக்கா உடனே வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிடுறாங்க. இப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணால் என்ன விளைவுகள்லாம் வரும்? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா டாக்டரே உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவைன்னா தான் எழுதாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, கோல்டு இருக்குது, அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நிமோனியா மாதிரி போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 to 8 days ஆன்டிபயோட்டிக் எழுதும்போது உங்களுக்கு வந்து அது கூட பேரஸ்டமால் எழுதுவாங்க, எல்லாம் மாத்திரையெல்லாம் எழுதுவாங்க. நீங்கள் ஃபீவர் சரியாயிடுச்சு ஒரு 3 days அப்படின்னா நிறுத்திட்டாலும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததை நிறுத்தக்கூடாது. அது கண்டினியூஸாக அந்த 7 நாள் 8 நாள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். நடுவில் நிறுத்தக்கூடாது எனக்கு சரியாயிடுச்சுன்னு. ஏன்னா இதுவும் ஒரு ரீசன் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுறது. முன்னாடி சொன்ன மாதிரி போய் ஒரே ஒரு மாத்திரை வாங்கி போட்டாலும் அந்த பாக்டீரியா ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 நாள் போட்டுட்டு 3 நாள் போட்டுட்டு எனக்கு சரியாயிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம், இது நமக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறதும் கூடாது. இது வந்து அந்த டோஸை முடித்து அது கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸும் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். முழுமையாக வந்து அந்த பாக்டீரியாவை வந்து போக்கணும் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக அதை வந்து எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டாக ஃபுல் கோர்ஸ் டாக்டர் சொல்கிற அந்த நம்பர் ஆஃப் டேஸை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகே சார். ஸோ அடுத்தது வந்து இப்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டெங்கு வந்து ஒரு சீசனில் தான் வரும். இப்போ வந்து அப்பப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து டெங்கு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த டெங்கு பற்றின ஒரு சில தகவல்லாம் இப்போது கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெங்கு காய்ச்சலோட அறிகுறிகள் என்னென்னலாம் இருக்குது? எல்லா காய்ச்சலுமே எல்லா டிசீஸ்க்குமே வந்து ஒரு சீசனல் அவுட் பிரேக்ஸ் தான். ஸோ இப்போ டெங்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இப்போது நாங்கள் எங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படியே பீக் போயிட்டே இருக்கும். ஜான்வரி பிப்ரவரி வரைக்கும் சீசன். அது கரெக்டாக அந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு கொசு உற்பத்தி ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த காமன் கோல்டு வைரஸஸ்லாம் நம்ம சொன்னால் அது வேறு வைரஸ். இது வந்து கொசுவால் பரவுது அப்படின்னும் போது மழை காலம்னும் போது தண்ணீர் தேங்கும்.
தண்ணீர் எங்கே தேங்கும், மெயினாக வந்து எங்கே வந்து வீட்டுக்குள்ளேயோ இல்லை வீட்டு சுற்றியோ தண்ணி தேங்குது அப்படின்னா அந்த இடத்துல கொசு உற்பத்தி ஆகும். அதனால தான் இப்போ நம்ம பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கே தண்ணி தேங்குதோ அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா அங்கே தான் கொசு முட்டையிடுறது தான் முக்கியம். உங்கள் அடல்ட் மஸ்கிட்டோவோட நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியது கொசு முட்டையிடுறது. ஸோ அதை தான் நம்ம தண்ணியை வந்து தேங்காமல் பார்க்கணும். ஸோ கரெக்டாக சீசன் அந்த செப்டம்பர் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும் டெங்கி அவுட் பிரேக். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த அவுட் பிரேக்ஸ் வந்து நிறைய வைரல் அவுட் பிரேக்ஸ். இப்போ ரீசெண்டாக இப்போ லேபில் என்ன ஆச்சுன்னா மெட்டானீமோ வைரஸ் அவுட் பிரேக் வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது வந்து மார்ச்சில் ஸ்டார்ட் ஆச்சு. மார்ச்சில் வந்தது. ஒரு ஃபியூ அவுட் பிரேக் ஃபியூ கேசஸ் இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கோவிட் ஒரு 1 மந்த் முன்னாடி ஒரு கோவிட் அவுட் பிரேக் வந்தது. எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு காஃபு கோல்டு வந்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்கணும் டெங்கி. ஸோ டெங்கி ஸ்டார்ட் ஆகும் இப்போ இன்னொரு 1 or 2 monthsல. ஸோ இது ஒரு சீசன் தான் எல்லாமே. ஓகே சார். நடுவில் கொஞ்சமாக மழை பெஞ்சா கூட வந்து அந்த கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு வருதுன்றாங்களே, வருதா அந்த மாதிரி கேசஸ் வருதா? இப்போ நான் லேப் சைடில் தான் சொல்ல முடியும் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது டெங்கிக்கு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 கேஸ் நாங்கள் பார்க்குறோம் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 1 அப்படி தான் இருக்கும். ஓகே. இல்லை இல்லாமே கூட இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில். ஸோ அக்டோபர் நவம்பரில் தான் பார்த்தீங்கன்னா கேசஸ் டெஸ்ட் பண்ணுறதும் ஜாஸ்தியாக இருக்கும், பாசிட்டிவிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து கேசஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ மழை பெய்யுது, இப்போ திடீர் வெயில் அடிக்குது அப்படின்னா காஞ்சிடும் அந்த இடம். ஸோ அந்த இடத்துல கொசு உற்பத்தி கம்மியாக இருக்கும். இப்போது மழை நம்ம கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னும் போது தான் அங்கே கொசு உற்பத்தி ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அப்போ தான் வந்து நமக்கு கேசஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே சார். இந்த டெங்கு காய்ச்சல் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொசுவால் மட்டும்தான் பரவுதா, இல்லை வந்து ஒருத்தர் பக்கத்தில் இருந்தாலே பரவுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அதுவும் மித்து தான். அதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பைட் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா டெங்கி மஸ்கிட்டோன்றது வந்து இட் இஸ் அ டே டைம் பைட்டர். அந்த மஸ்கிட்டோ காலையில் தான் கடிக்கிறோம். இந்த டைமில் கடிக்கிறது தான் டெங்கி வரும் நமக்கு. ஸோ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட நம்ம எங்கே வேலை செய்கிறோம் அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஃபுல் ஹேண்ட் போடணும், கொசு கடிக்கிறது ஸ்டாப் இருக்குதான்னு பார்க்கணும், எங்கேயாவது தண்ணி தேங்கி இருக்கா நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே வேஸ்ட் வச்சுருப்பாங்க, தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நாள் வந்து தண்ணியை மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கிறது, அங்கெல்லாம் கொசு உற்பத்தி இருக்கும். ஸோ மெயினாக வந்து இட் இஸ் மஸ்கிட்டோ பைட் தான். மற்றபடி பக்கத்தில் போடுறதால இப்போ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வைரஸஸ்லாம் வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்லாம் ஸ்னீசிங், காஃப் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். பட் இது வந்து த்ரூ அண்ட் த்ரூ இட் இஸ் ஒன்லி பை மஸ்கிட்டோ பைட். ஓகே. இப்போ ஒரு மஸ்கிட்டோ வந்து எனக்கு டெங்கு இருக்குது, என்ன பைட் பண்ணிடுச்சு, அப்படியே நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்னா உங்களை வந்து பைட் பண்ணது அந்த மாதிரி பரவுமா? இல்லை, உங்களுக்கு எனக்கு டெங்கி இருக்குது அப்படின்னும் போது உங்களை கடித்த மஸ்கிட்டோ என்ன கடிக்குது அப்படின்னா அந்த மஸ்கிட்டோக்கு தான் அந்த வைரஸ் இருக்கணும். அது உங்ககிட்ட இருந்த வைரஸை எடுத்துன்னு போயிட்டு இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு டைம் வேணும். மஸ்கிட்டோக்குள்ளே டெவலப் ஆகிறதுக்கு ஒரு டைம் வேணும். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு இன்ட்ரின்சிக் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு இன்குபேஷன் பீரியட் வேணும். ஸோ உங்ககிட்ட இருந்து எடுத்துன்னு போயிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கடிக்க முடியாது. இப்போ ஒரு மஸ்கிட்டோக்கு ஒரு வைரஸ், டெங்கி வைரஸ் இருக்குது அப்படின்னா அது 4 பேர் ஆல்ரெடி டெவலப் ஆகி இருந்தால் தான் அது 4 பேரை கடிச்சதுனாதான் வருமே தவிர ஒரு ஆளை கடிச்சிட்டு இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே சார், கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஆக்சுவலாக அந்த டவுட் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு இருக்கிறது தான். இப்போ வந்து அவருக்கு டெங்கு இருக்குது, இப்போ கொசு அவர் கடிச்சிச்சுன்னா என்ன வந்து கடிச்சதுன்னா திரும்ப எனக்கும் அந்த மாதிரி காய்ச்சல் வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த டெங்கு காய்ச்சல் வந்து தீவிரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா என்னென்ன சிம்டம்ஸ், என்னென்ன விளைவுகள்லாம் வந்து இருக்கும்? நார்மலாக வந்து ஃபீவர் இருக்கும், இது தவிர வந்து மோசமான விளைவுகள்னு சொன்னால் என்னென்னலாம் வரும் சார்? ஆக்சுவலாக டெங்கி வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறேன். நான் முன்னாடி நம்ம பேசின வைரஸஸோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டிங்க காமன் கோல்டு திருப்பி வருமா அப்படின்னு. டெஃபினட்டாக திரும்பி வரும். ஏன்னா அதில் நிறைய சீரோ டைப்ஸ் இருக்குதுன்னு நம்ம பேசணும். சீரோ டைப்ஸ் இருக்குதுன்னு நம்ம பேசும்போது அது ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் காமன் கோல்டு. ஆனால் டெங்கி பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக சீரோ டைப்ஸ் 4 புதுசாக கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி 5 சீரோ டைப் தான் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி ஒருத்தருக்கு வந்தது அப்படின்னும்போது அந்த டைமில் வந்து அந்த சிவியரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அது ஒரு ரீஇன்ஃபெக்ஷனாக வருது செகண்ட் டைம். ஏன்னா சொன்ன மாதிரி 4 சீரோ டைப் இருக்குது. ஸோ இன்னொரு சீரோ டைப் கடிச்சிதுன்னா அப்போ தான் வந்து சிவியரிட்டி இருக்கும். அந்த ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த அளவுக்கு சிவியரிட்டி இருக்காது.
செகண்ட் டைம் டெங்கு வரும்போது தான் சிவியரிட்டி இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன்னா அப்போ தான் வந்து ப்ளீடிங் டெண்டன்சிஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ எங்கேயாவது நமக்கு ப்ளீடிங் இருக்கும், பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருப்பாங்க, போய் நடக்க முடியாது, ஃப்ளூயிட் லாஸ் இருக்கும். ஸோ அப்போது டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். இப்போ ப்ளீடிங் டெண்டன்சி அப்படின்றது எதனால் வந்து வருது? டெங்கு கொசு டெங்கு வந்ததுக்கப்புறம் டெங்கி வைரஸே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறது பிளேட்லெட்ஸ் தான் அட்டாக் பண்ணும். ஸோ பிளேட்லெட்ஸ் அட்டாக் பண்ணும்போது பிளேட்லெட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் நமக்கு ப்ளீடிங் டெண்டன்சி வராமல் இருக்குது. ஸோ பிளேட்லெட்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு 1.5 lakh to 3 lakhs வந்து நார்மலாக எல்லாருக்குமே இருக்க வேண்டிய பிளேட்லெட் கவுண்ட். ஸோ இப்போ இது டெங்கி வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல பிளேட்லெட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். பிளேட்லெட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு ப்ளீடிங் டெண்டன்சி ஸ்டார்ட் ஆகும். திடீர்னு நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது ஃபீவர் அந்த ப்ளீடிங் பல்லிலேருந்து ரத்தம் இருக்கலாம். இப்போ சில டைம் நமக்கு உடம்புலேயே கூட தெரியலாம், சின்ன டாட்டாக புள்ளியாக ரெட் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அது லேட் ஸ்டேஜஸ் தான். பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. ஓகே சார். ஸோ இப்போது வந்து இந்த டெங்கு காய்ச்சலுக்கும் மற்ற காய்ச்சலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ வந்து ஃபீவர் மட்டும்தான் இருக்குமா, வேறு ஏதாவது சிம்டம்ஸ் வந்து இதை வச்சு நம்ம டெங்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? மோஸ்ட்லி அது வந்து சொன்ன மாதிரி அது அந்த சீசனில் அது வந்தது அப்படின்னா அது டெங்கியாக தான் இருக்கும். இப்போ செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீவர் இருக்குது. எனக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டெங்கி வைரஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் காஸ் பண்ணாது. ஸோ சளி இருமல் அதெல்லாம் இருக்காது. ஃபீவர், உடம்பு வலி, மயால்ஜியா இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், கண்ணுக்கு பின்னாடி வலி வரலாம். இதுதான் காமன் சிம்டம். ஸோ அந்த செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, ஹை கிரேட் ஃபீவர் இருக்குது அப்படின்னும் போது அது டெங்குவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. இமீடியட்டாக டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப பேசிடலாம் சார். நேரம் 3:46 46 நொடிகள். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம வந்து சளி மற்றும் காய்ச்சல் குறித்த தகவலை தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து தகவலை கொடுத்துட்ருக்காரு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேயர் ஒருத்தர் வந்து லைனில் வந்திருக்காங்க. என்ன சந்தேகம் கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், நான் விழுப்புரத்துலேருந்து சங்கர் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? நீங்கள் மருத்துவர்கிட்டே கேட்கலாம். சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு வசதி 58 ஆகுது சார். எனக்கு வந்து சளி இருக்குது சார். அதாவது சளின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுவில் அது மாதிரி இல்லை. ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுத்தமாக வச்சோண்டு சளி வருதுன்னு வச்சுக்கோங்க மூக்கில் இருந்து. ஆனால் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் டாக்டர்கிட்ட போனாக்க சரியாயிடுச்சு, அப்புறம் திருப்பி ஆனால் வருது. எனக்கு 6 மாசமா இருக்கு சார் இந்த பிரச்சனை. இல்லைங்க, கூட உங்களுக்கு சளி கூட உங்களுக்கு இருமல், ஜுரம், தலைவலி இதெல்லாம் இருக்கா? எதுவுமே இல்லை சார். எதுவும் இல்லை, வெறும் இது மாதிரி சளி மட்டும் தான் அப்பப்போ வருது. ஆமாம் சார். ஆமாம் சார். இது ஒன்றும் இல்லைங்க, இதுவும் வந்து பேசிக் அலர்ஜி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு ஆன்டி அலர்ஜிக் போட்டிங்கன்னா அது அப்பப்போ சளி குறைஞ்சிரும். கூட உங்களுக்கு ஃபீவர் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், அப்போ நான் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. சரி சரி, தேங்க்யூ. ஓகே சார், நன்றி. ஸோ வந்து இப்போது டெங்கு பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். டெங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சை முறைகள் பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள். மெனி ஆஃப் த வைரல் டிசீசஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கும் டெங்கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். பேரஸ்டமால் குழுவை எடுத்துக்கணும் ஃபீவருக்கு, பிளென்டி ஆஃப் ஃப்ளூவிட்ஸ், ஏன்னா ஃப்ளூவிட் லாஸ் இருக்கும், ஃப்ளூவிட்ஸ் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஃபீவர் குறையல அப்படின்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் வந்துடணும். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன எதனால் இருக்குது, பிளேட்லெட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. பிளேட்லெட்ஸ் தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்து இது ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டாக தான் நம்ம இதை பார்ப்பாங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டெங்கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி வைரஸ்ன்னு ஒன்றும் கிடையாது. ட்ரீட்மெண்ட்டுக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் ஹாஸ்பிட்டல் வந்தாலும் தருவாங்க. அது எல்லா வைரஸ் மாதிரியும் செல்ஃப் லிமிட்டிங் தான். செல்ஃப் லிமிட்டிங். பட் இது டெங்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து ஒரு செகண்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரீஇன்ஃபெக்ஷனாக 2வது வாட்டி வரும்போது சிவியராக இருக்கும், ப்ளீடிங் டெண்டன்சியோடு இருக்கும். ஸோ அதனால் டெங்கி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது எப்போவுமே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது எப்போவுமே. ஓகே சார். இப்போது வந்து இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிலர் சொல்கிறாங்க, இந்த பிளட் குரூப்பில் இருக்கிறவங்கள தான் வந்து அதிகமாக வந்து இந்த கொசுக்கள் வந்து கடிக்கும், இவங்களுக்கு தான் வந்து டெங்குலாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் மாதிரி சயின்டிஃபிக்காக அது மாதிரி இல்லை. நாங்கள் மேபி என்ன சொல்லுவாங்கன்னா ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு. பட் அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் இல்லை. ஏன்னா ஓ பாசிட்டிவ் தான் நிறைய இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஓ பாசிட்டிவ் நிறைய ஓ பாசிட்டிவ் இருக்கிறதால அவங்களுக்கு நிறைய இருக்குது. அப்படி தான் கோரிலேட் பண்ண முடியுமே தவிர ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு மேலே இது டெங்கி வரும்னு சொல்ல முடியும். எல்லாருக்குமே இது காமன், ஆல் ஆர் ப்ரோன், எல்லாருக்குமே வரும்.
இதனால் இந்த குரூப் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வரும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே சார். ஸோ இப்போ டெங்கு வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம்? இப்போது மழை சீசன் வந்துருச்சு, டெங்கு வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த விஷயம்லாம் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு டெங்கு வருவதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு திருப்பி நம்ம ரேடியோலெல்லாம் சொல்கிற மாதிரி தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இடத்துல தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்கினாலே நம்ம டெங்கிலேருந்து வெளியில் வந்துடலாம் நம்ம. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த டயரு, டியூப்ஸு, தண்ணி பிடிச்சி வைக்கிற இடம் அங்கெல்லாம் வந்து நம்ம பண்ணாமல் இருந்தாலே தப்பிச்சிக்கலாம். படுக்கும்போது நீங்கள் வந்து கொசு இருக்குது அப்படின்னா ரிப்பலண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், தேய்ச்சிக்கலாம். நெட்டு யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஊரில் அந்தளவுக்கு நெட் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ரிப்பலண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம கொசு மருந்து வச்சுக்கலாம். இதுதான் பண்ணலாமே தவிர வேறு ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு நம்ம எதுவும் தனியாக வந்து நம்ம தடுப்பூசி அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்க முடியாது. டெங்கிக்குன்னு வேக்சின்லாம் ஒன்றும் கொசுவை தடுக்கிறது மூலியமாக மட்டும்தான் நமக்கு பண்ண முடியும் இப்போதைக்கு. ஓகே சார். இப்போ ஒருத்தருக்கு வந்து டெங்கு வந்துடுச்சு அப்படின்னாக்கா திரும்ப அவருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி கிரியேட் ஆகிடும், அதனால திரும்ப வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் டெங்குவுக்கும் அந்த மாதிரி இருக்கா? அதுதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெங்கி வந்து 4 சீரோ டைப் இருக்குது. ஸோ 4 சீரோ டைப் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் டெங்கி சீரோ டைப் வந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு சிவியராக இருக்காது. ஆனால் 2வது வாட்டி வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா 4 சீரோ டைப்பில் ஏதாவது ஒன்று திருப்பி வரும். ஓகே. வந்தும்போது அப்போது சிவியரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம சொன்ன மாதிரி ப்ளீடிங் டெண்டன்சிஸ் எல்லாம் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் இமீடியட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆகி நம்ம உடம்பு பார்த்துக்கணும். ஓகே சார். டெங்கு வந்த ஒருவருக்கு வந்து இந்த தட்டு அணுக்கள் அப்படின்றது குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தவிர நம்ம தட்டணுக்கள் குறைந்தால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளீடிங் டெண்டன்சின்றது எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது? யாருக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு சொல்ல முடியாது இப்போ ப்ளீடிங் டெண்டன்சி. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் குறைய நம்ம பாடியில் ப்ளீடிங் டெண்டன்சி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து எந்த டைமில் அது உங்களுக்கு பிளேட்லெட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தால் தான் நாங்கள் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க பிளேட்லெட்ஸ். ஸோ அது வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். பிளேட்லெட்ஸ் மானிட்டர் பண்ணிவிட்டு தேவைம்போது தான் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு பிளேட்லெட்ஸ் கொடுத்து அப்போ தேவைன்னா கொடுப்பாங்க. தவிர ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே சார். இப்போது இந்த டெங்கு காய்ச்சலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் ஏதாவது இருக்கா? பரிசோதனை முறைகள் ஏதாவது இருக்கா? எல்லாமே இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ நம்ம இந்திரா காந்தி அரசு மருத்துவ கல்லூரியிலையும் இருக்குது டெஸ்டிங்க்கு. ஸோ டெங்கு வந்துடுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு முதல்ல சிம்பிள் டெஸ்ட் தான், NS1 ஆன்டிஜென் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து காலையில் கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ரெடி ஆகிடும். NS1 அதிலே தெரிஞ்சிடும் பாசிட்டிவாக நெகட்டிவானா அதுபடி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிவியராக இருந்ததுன்னா அட்மிட் பண்ணணும். சிவியராக இல்லை அந்த சீசனில் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ, வீட்டில் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அது பண்ணாலே போதும். இப்போ நமக்கு காய்ச்சல் ஆரம்பித்த உடனே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணால் உடனே தெரிஞ்சிருமா, இல்லை அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்? இது டெங்கிக்கு டெஸ்ட் பண்ணுறது வந்து டெஸ்ட் பேர் வந்து நான் ஸ்ட்ரக்சரல் 1 ஆன்டிஜன், NS1 ஆன்டிஜன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டெஸ்டிங் மெத்தட். யூஸ்வலாக அது 2 to 3 டேஸ்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம எப்போவுமே ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ தான் வருவோம், நம்ம உடனே ஃபஸ்ட் டே உடனே வர மாட்டோம். ஸோ 2-3 நாள் கழிச்சு தான் வருவோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கனாலே இந்த NS1 ஆன்டிஜன் பண்ணாலே மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். ஸோ இது தவிர வேறு டெஸ்ட்டும் இருக்குது. பட் இதுதான் வந்து காமனஸ்ட் டெஸ்ட். ஸோ இது பண்ணாலே தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையான்னு. ஓகே சார். இப்போ ஒரு நேயர் வந்து லைனில் வர்றாரு, என்ன கேட்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம். நந்தகுமார் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன உங்களுடைய சந்தேகம்? நீங்கள் டாக்டர்கிட்ட டைரெக்டாகவே கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த ஐஸ் வாட்டர் அதிகமாக குடித்தா ஏதாவது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுங்களா? அது வயது வரம்பு எதனா இருக்குங்களா? ஐஸ் வாட்டர் குடிக்கிறதால ஒன்றும் ஆகாதுங்க, ஒன்றும் ஆகாது, குடிக்கலாம் நீங்கள். அதனால கோல்டு வராது. சரிங்க சார். நேற்று கூட 100 டிகிரி வெயில் அடிச்சுது, நிறைய நாக்கு வறட்சியாகவே இருக்கு. சாதா தண்ணி குடிச்சா அந்த தாகம் அடங்க மாட்டேங்குது. அதனால ஐஸ் வாட்டர் குடிக்கிறதால ஒரு பயம் இருக்கு, குடிக்க கூடாதுன்ற. வெளியில போயிட்டு நம்ம அந்த ஹைஜீனிக்கா இருக்கிற இடத்துல வந்து ஜூஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம குடிச்சா போகிறோம். மற்றபடி வீட்டில் நீங்கள் ஐஸ் வாட்டர் குடிக்கிறது அதெல்லாம் வந்து தாராளமாக குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணி வந்து க்ளீனான தண்ணியான்றதை மட்டும் பார்த்து நீங்கள் குடிக்கணும், அவ்வளோதான். அது வந்து ஐஸ் வாட்டராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரிங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, நன்றி சார். நேரம் 3:55 ஆயிட்டிருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்று வந்து காய்ச்சல் மற்றும் சளி குறித்த தகவலை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட டைம் முடிஞ்சிருச்சு. இப்போது கடைசியாக நம்ம டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இப்போது கோல்டுலாம் வருது இல்லையா,
இப்போ கோல்டு இதெல்லாம் வந்து இந்த வைரல் கோல்டெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? நிறைய வைரஸ் இருக்குன்றதுனால இதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? ஜென்ரலாக டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து செல்ஃப் லிமிட்டிங் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் டெஸ்டிங்க்கு நம்ம டெஸ்ட் பண்ண டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சில டைம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ண தேவைப்படும். எஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்குது அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சம் காமன் வைரஸஸ் எல்லாம் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வைரஸஸ்க்கு. ஸோ அது இப்போ பண்ணுறது தப்பு கிடையாது, பண்ணிட்டும் இருக்கோம் நம்ம ஹாஸ்பிட்டலில். ஓகே சார். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் வந்து சூப்பராக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நிலையத்தின் சார்பாக தேங்க்யூ சார். தேங்க்யூ.